நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறதான தலைப்பு உலகம் நேரத்தை இழந்து வருகிறது. முதலாவது ஒரு வேத வசனத்தோடு கூட நான் தொடங்குறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 31 வரை. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். இந்த உலகம் வெற்றி, புகழ், சந்தோஷம் இதை பற்றி நிறைய பேசுது. ஆனால் ரொம்பவே அரிதாக நித்தியத்தை குறித்து பேசுது. நாம இந்த உலக வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் தயார் செய்கிறோம். படிப்பு, வேலை, ஓய்வு வாழ்க்கை. ஆனால் மிகவும் உறுதியான விஷயத்துக்காக, அதாவது தேவனுக்கு முன்னால் நிற்பதற்காக எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? இந்த உலகம் வேகமாக நகருது. ஒரு பக்கம் தொழில்நுட்பம் வளருது, மறுபக்கம் ஒழுக்கங்கள் மங்கி போகுது, உண்மை மறுவரையறை செய்யப்படுகிறது. ஆனால் கடவுளின் வார்த்தை மாறல. அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் ஒரே சத்தியம், ஒரே இரட்சகர், நித்திய ஜீவனுக்கு ஒரே பாதை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பாவம், நியாயம் தீர்ப்பு அல்லது மனம் திரும்புதலை பற்றி பேச அநேகருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இயேசு நம்மளை காப்பாற்ற வந்தது இவைகளின் நிமித்தம்தான். சிலுவை வெறும் ஒரு அன்பின் செயல் இல்லை, அது ஒரு மீட்பு பணி. எப்படின்னா, நம்முடைய பாவம் நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை மீட்டெடுக்குது. இந்த உலகம் வெறுமனே உடைக்கப்படலை, அது இறந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரைவில் வரப்போகிறார். இந்த முறை ஒரு தொட்டிலுள்ள குழந்தையா இல்லை, மாறாக அனைத்துக்கும் ராஜாவாகவும் நீதிபதியாகவும் வரப்போகிறார். என்னுடைய கேள்வி, உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? அப்படி தெரியலைன்னா இன்றைக்கு இந்த நேரம் உங்கள் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கோங்க. நாளைக்கு, என்னைக்கோ ஒரு நாள் இல்லை, இன்றைக்கு ரட்சிப்பின் நாள். இன்னும் நேரம் இருக்கும்போதே இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுங்க. ஆமென். God bless you.